கள்ளச்சாராய உயிரிழப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி தாலுகா கருணாபுரம் பகுதியை சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் கள்ளச்சாராயம் அருந்தியதில் 50க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். இந்த நிலையில் இந்த சம்பவத்தை கண்டித்தும் இந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று வலியுறுத்தியும் அதிமுக சார்பில் மாநிலம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெற்று வரக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பங்கேற்று கண்டன உரையாற்றி வருகிறார். இந்த நிலையில் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டம் சார்பாக சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் அதிமுகவின் அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், கோகுல இந்திரா, வளர்மதி உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை பொறுத்த வரைக்குமே சட்ட ஒழுங்கை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்த கள்ளச்சாராய விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. அதனால் அவர் பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தி அவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் முன்னாள் அமைச்சர்கள் கோகுல இந்திரா, பா வளர்மதி உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் சாலையில் அமர்ந்து இந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் கள்ளக்குறிச்சி விவகாரம் வரைக்குமே அரசு முறையாக செயல்படவில்லை. அரசு உடனடியாக பதவி விலக வேண்டும். இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் கோஷங்களை எழுப்பியவாறு கோஷமிட்டு வருகின்றனர். தமிழகம் முழுவதுமே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.